நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த 21 நாயக்கங்களை நான் எல்லாரையுமே குற்றம் சொல்ல, அதில் ஒரு சில நல்லவங்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் இவங்களாம் வருவாங்க. எல்லாரும் பேசும்போது ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்களே கண்டி, இவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. பேசினாக்கா உடனே அந்த சைட்லேருந்து அந்த வெள்ளை பானு ஒரு பார்வை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. அதையும் மீறி அவங்க பார்வையும் மீறி இவங்க எதனா பேசினாங்கன்னா உடனே ஒரு கை இப்படி வரும். இறைக்கிறாங்க பாருங்க, அந்த நோட்டுகளை பொறுக்கி கொடுக்கறதுக்கும் அங்கே இறைச்ச காசை உட்காந்து எண்ணி கொடுக்கறதுக்கும் தான் இவங்களை வச்சிருக்காங்க. இப்போ நாயக்கு பதவி வாங்கணும் அப்படின்னாலே 20 லட்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முந்தைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தீங்க. 10லேருந்து 20 லட்சம். 10லேருந்து 20 லட்சம். இப்போ வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக 2 பேரோட பேரை வந்து போட்டு வச்சிருக்காங்க நாயக் பதவியில அப்படின்னு. ஒரு 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு பதவியை கணக்கு காட்டுறதுக்காக அப்படி எப்படி மேம் போடுறாங்க? வெள்ளை பானம் மாதிரியான ஒரு மோசமான ஒரு கேரக்டர் என்னோட லைஃப்பில் நான் பார்த்தது இல்லைம்மா. அப்படி ஒரு கேரக்டர், அவங்க ஹைட்டுக்கோ வெயிட்டுக்கோ, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை, அப்பா அதெல்லாம் வந்துல ஒருத்தர் அடித்தாதான் நமக்கு வலிக்கும். ஆனால் இவங்கள பார்த்தாலே நம்ம கணத்தில் பள்ளின்னு அடித்த மாதிரியே இருக்கும். எவ்வளோ காலத்துக்கு பயந்து நீங்க போன்லயே பேசிட்டு இருக்க போறீங்க? 1 வருஷம் ஆயிடுச்சேம்மா, வாங்கல வெளியே. என்ன பண்ண போறாங்க? அவங்க வராம இருக்கிறது நல்லது, வந்து அவங்களுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்களே அவங்கள வந்து சரி வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இல்லம்மா, அதாவது யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஜமாத்துல இருக்கக்கூடிய நாயக்கர்களுடைய பின்புலத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு யாரை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. யாரை பத்தி சொல்ல போறீங்க மேம்? நம்ம திருநங்கை சமுதாயத்துல 1987 இருக்காங்க. வரலாற்று குறிப்போட வந்திருக்கீங்க. இல்லை சொல்லணும்னா மொத்தமாக தானேம்மா சொல்லணும். 87 இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க ஒரு மூத்த திருநங்கைகள் தான். இவங்க பேர் வந்து தனம் சங்கரி. தனம் வேற சங்கரி 2 பேர். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒத்துமையா அப்போதுலேருந்தே இவங்க 2 பேர் இணை பிரியாதவர்கள். பேரும் சேர்த்து தனம் சங்கரி. இந்த 2 அம்மாங்களை பற்றியும் தான் நான் பேச போகிறேன். தனம்மா சங்கரி அம்மா பற்றி. என்னென்னா இவங்க வந்து 1987 வந்து அப்போது ஏசகம் கேட்டவங்க தான். இப்போது அந்த ஏசகத்தை கேட்டு தான் அவங்க வாழ்கிறாங்க. இவங்களும் வந்து இந்த 21 நாயக்கர்களில் இவங்க 2 பேருமே நாயக்காவே இருக்காங்க. அது எதனால இவங்கள வந்து நாயக்கா போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து திருநங்கை சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒவ்வொரு வீடுன்னு சொல்லுவாங்க மூத்த திருநங்கைகளுக்கு. அப்படி இந்த காலகட்டத்தில் சேட்பட் லக்ஷ்மண ஆயான்றவங்களோட பரிவார் தான் இவங்க 2 பேருமே, இந்த தனமாயா அம்மாவும் சங்கரி அம்மாவும். பரிவார்னா என்ன அப்படின்னா? பரிவார்னா பரம்பரைன்னு சொல்லலாம். அந்த அவங்களுக்கு கீழே கீழே வருவங்க, அவங்களுடைய வளர்ப்புல வளரக்கூடியவங்க. ஆமாம், வரக்கூடியவங்க. இப்போ பவி இருக்காங்கன்னா பவிக்கு அடுத்து அவங்க பொண்ணு, அவங்களுக்கு அடுத்து அது வந்து பரிவாரன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அவங்க வம்சத்தில் வந்தவங்க இவங்க தனம் அம்மாவும் சங்கரி அம்மாவும். இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த 7 வீட்டில் இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணி இவங்க நாயக்கா போட்டு வச்சுருக்காங்க. அந்த முன்னான்னு சொல்லக்கூடியவங்க நாயக்கா போட்டிருக்காங்க. அப்போ இந்த சேட்பட் லக்ஷ்மண் நாயாவோட பரிவார்லேருந்தோ ஒருத்தரை போடணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேரையுமே இவங்க வந்து இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது கூட எதுக்காகனா, இவங்களுக்கு பவர்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து தனிச்ச எந்த ஒரு முடிவுமே இவங்க எடுக்க முடியாது. இவங்கள வந்து ஒரு பேருக்கு, இந்த வீட்டிலேருந்து நாங்கள் நாயக்கு போட்டிருக்கோம், இந்த வீட்டிலேருந்து ஒரு 2 பேர் நாயக்கை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், கணக்குக்காக ஒப்புக்கு சப்பான்னு சொல்லலாம். இவங்க 2 பேரையுமே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கூட ரொம்ப ஒரு அப்பாவிங்க, பளிச்சுன்னு கூட பேச மாட்டாங்க. திருநங்கைகளில் இவங்க ஒரு வித்தியாசமானவங்க. இவங்க 2 பேருமே கோவப்பட்டு பார்த்ததில்லை. நானே இவ்வளோ காலத்துக்கு அவங்க சண்டை போட்டு பார்த்ததில்ல. யாரையுமே அனாவசியமாக பேச மாட்டாங்க. ரொம்ப ஒரு சாதுவான கேரக்டர் இந்த தனாமாவும் சங்கரி அம்மாவும். ரொம்ப நல்லவங்களும் கூட. நான் இவங்கள வந்து ரொம்ப நல்லவங்கன்னே சொல்வேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த 21 நாயக்கங்களை நான் எல்லாரையுமே குற்றம் சொல்ல, அதில் ஒரு சில நல்லவங்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் இவங்களாம் வருவாங்க. அப்போ இவங்களாம் வந்து பொழைக்க தெரியாதவங்க. நாயக்கு அவ்வளோதான். நாயக்குனா ஒரு மகாராஜாவுக்கு ஈக்குவலான அந்த பட்டம்.
ராஜப்பட்டம் இவங்க வாங்கிட்டோம், இவங்கக்கிட்ட பவர் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த பவர் பலத்தை இவங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு பஞ்சுனா ஒரு பஞ்சாயத்தில் இவங்க உட்காந்து இருக்கும்போது பேருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசும்போது ஒருத்தர் அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்களே கண்டி இவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. பேசினாக்கா உடனே அந்த சைட்லேருந்து அந்த வெள்ளை பானு ஒரு பார்வை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. அதையும் மீறிட்டு அவங்க பார்வையும் மீறி இவங்க எதனா பேசினாங்கன்னா உடனே ஒரு கை இப்படி வரும். வந்தோடனே இவங்க சைலண்ட் ஆகிடும். பேசக்கூடாது. ஏய் நீங்களே ஏன் பேசுவீங்க, வாயை மூடுன்ற மாதிரி அவங்களோட பார்வை சொல்லும். அதை மீறி எதுனா பேசிட்டாக்கா வம்பு சண்டை சச்சுருன்னு வந்துடுமேன்றதுக்காக இவங்கெல்லாம் பயந்தே இருக்காங்க. அதாவது நாய்க்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, அதிகாரத்தை கொடுக்கல. புரியுதுங்களா? இவங்களெல்லாம் இந்த மாதிரியான நாயக்கங்களை இவங்க எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இவங்கள இந்த நாயக்க சிஸ்டம்லேயே இவங்க வந்து கொத்தடிமை மாதிரி, இவங்க வந்து ஒரு அடிமைகள் மாதிரி. இவங்க வந்து அந்த ரூபா நோட்டு இறக்கிறாங்க பாருங்கள், அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த நோட்டு இப்போலாம் 100 கூட மாறி போச்சு. இறக்கிறாங்க பாருங்கள், அந்த நோட்டுகளை பொறுக்கி கொடுக்கறதுக்கும் அங்கே இறைச்ச காசை உட்காந்து எண்ணி கொடுக்கறதுக்கும் தான் இவங்களை வச்சுருக்காங்க. அந்த என்ற அந்த அமௌண்ட்டை கூட வந்து எவ்வளோ வந்திருக்குன்றத எண்ணிட்டு அந்த 21 நாயக்கங்களை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் இசாப்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பிரித்து எடுத்துப்பாங்க. அந்த கணக்கு கூட இவங்க கேட்கக்கூடாது. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுத்துருங்க, அந்த கணக்கு கூட கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் கொடுத்த மிச்ச சொச்ச காசு என்ன இருக்கும் பாருங்க, அதை எடுத்து இவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா இவங்க வாய் செத்த பூச்சிகள். வேறு வழி இல்லாமல் இவங்கள வந்து நாயக்கு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்பாவி தனாமாவும் சங்கரி அம்மாவும் இன்றைக்கும் பாருங்கள், அவங்க வந்து ஒரு 10க்கு 10 ஒரு ரூமுக்குள்ளே தான் வசிக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு இருக்க ஒரு 65 வயசு இருக்கும். இவங்க 2 பேருக்கும் 60லேருந்து 65 வயசு இருக்கும். இந்த வயசுலேயுமே அவங்க கடைக்கடையாக போயிட்டு காசு யாசகம் வாங்கி தான் அவங்க வயிற்ற கழுவுறாங்க. இவங்களும் ஒரு நாயக்காச்சே, இவங்களும் வந்து இவங்கள மாதிரி நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துலாம் பண்ணலாம் இல்லையா? இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலை. இவங்க வந்து நேர்மையான வழியில் நம்ம இப்படி தான் வாழணும். ஒரு வாட்டி நம்ம திருநங்கையாக பிறந்துட்டோம், அடுத்த ஜென்மம் நமக்கு என்னான்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், லைஃப்பை வந்து இப்படி தான் வாழணுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியவங்க. எப்படியோனால வாழனான்றது மாதிரி இவங்க வாழலை. இந்த வட்டத்துக்குள்ளே நமக்கு தேவையானது இருந்தால் போதும் அப்படின்னு ஆடம்பரத்தெல்லாம் விரும்பாமல் சுயமாக சம்பாதிச்சு சுயமாக சாப்பிடக்கூடிய இந்த 2 நல்லுள்ளங்கள் தனம் சங்கரி அம்மா. இப்போ அந்த நாயக்குகள் பதவியில் அவங்க இருக்காங்க, ஆனால் அதுக்கான அதிகாரம் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு நாயக்கா இருக்கும்போது அவங்க கீழே இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த காசு வந்து அவங்க நீங்கள் சொன்ன அந்த வெள்ளை பானு போன்ற திருநங்கைகள் வாங்குறாங்க. அப்போது அந்த திருநங்கைகள் அதை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய இளம் திருநங்கைகள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்னுடைய நாய்க்கு வந்து அவங்க தானே, அவங்களுக்கு தான் அந்த காசு போகணும், நீங்கள் ஏன் வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? தெரிஞ்சதனமா கேட்பாங்க. இப்போது எவ்வளோ நம்ம அமௌண்ட்டை இறைச்சிருக்கோன்றத இவங்களாம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அங்கே தான் அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்களே ஒரு 4 பேர் ரவுடி மாதிரி, அந்த அதிகாரங்களை வந்து அவங்க தான் எண்ணுவாங்க. எண்ணி அவங்களுக்குள்ளே பேசிப்போம். இந்த நாயக்கங்களுக்கும் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம், பட் ஆனால் வாய் திறந்து கேட்க முடியாது. கேட்டாக்கா உடனே அவங்க சைட்லேருந்து ஒரு 10 பேர் பாய்வாங்க. உடனே இந்த கை வந்து அவங்க மூஞ்சிக்கிட்ட போகும்ன்றது 2 இடியே இடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு அசிங்கம் இல்லையா? இவங்க வயசுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்டணும், உட்காந்துட்டு இருக்கணும்? சம்பவங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே நடந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம். வந்துட்டு அதுக்கு தான் அவங்க கட்ட பஞ்சாயத்துன்னு வைக்கிறாங்களே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாவது இருக்குங்களா? குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம அதை குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா அந்த நம்ம சொல்லக்கூடிய நாயக்குக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகும். ஏன்னா இது யாருக்கும் தெரியாத விஷயத்தை இப்போ பப்ளிசிட்டி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஆகும். அதனால் அது வேண்டாம், சொல்லிக்க வேண்டாம். பட் வந்து நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடியே நான் பார்ப்பேன். நான் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு வந்து இந்த டோட்டலாகவே இது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சில விஷயங்கள் வேறு வழி இல்லாமல் போனதுலலாம் பார்த்துருக்கேன். இவங்களாம் எண்ணி அந்த இறக்கிற ரூபாக்களெல்லாம் எண்ணிட்டு அதெல்லாம் பிரித்து ஒரு தட்டு ஒன்று இருக்கும் ரவுண்டாக, அந்த தட்டை சுற்றி அப்படியே ரூபா நோட்டுக்கெல்லாம் வச்சுருவாங்க. வச்சு அதெல்லாம் எண்ணிட்டு அதை வந்து 100 அப்படி அதெல்லாம் பிரித்து அதெல்லாம் அவங்க எடுத்துக்கின்னு மிச்சம் இந்த 10 ரூபா கட்டு ஏதோ இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து அதை எப்படி கொடுப்பேன், இந்தா அப்படி இந்தா அவ்வளோதான். அப்போ இதை வாங்கும்போது இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படியே முகமே
ஒரு மாதிரி ஆகிடும், டல் ஆகிடும், ஒரு மாதிரி முகம் சோர்ந்து போயிடும். அதை வாங்கி எண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. கொடுத்ததை வாங்கி அவங்க பையில் போட்டுக்கின்னு அப்படியே ஏஞ்சி அப்படி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்கும். என்னடா நடக்குது இவங்களுக்குள்ள, என்ன ஒரு அதிகாரம், என்ன பவரு, யார் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பவர்லாம் கொடுத்தது, எப்படி? அதாவது திருநங்கைகள் சமுதாயத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குது, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்து இப்போ வரைக்கும் பொதுமக்களுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய ராஜாங்கமே நடந்துன்னு இருக்குது, ஒரு பெரிய அரசியலே நடந்துன்னு இருக்குது இந்த கம்யூனிட்டிக்குள்ளே. நம்மளை பார்க்குற மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இவங்க ரொம்ப பாவம், ரொம்ப உண்மையிலே ரொம்ப பாவம் வந்து இளந்திருநங்கைகள் தான். இல்லை, இப்போது இளம் திருநங்கைகள் தான் பாவம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கதைகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூத்த திருநங்கைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு வயதுக்கு தக்கன மரியாதை கூட கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த தனம், சங்கரி இவங்க வந்து அவங்கள எதிர்த்து இது வரைக்குமே வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் எதாவது இருக்குங்களா மேம்? தனம், சங்கரி வந்து இவங்களை எதிர்த்து கேட்கக்கூடாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பயம், இவங்களோட கோழதனம், இதுதான் இதுக்கு விஷயம். அதாவது இப்போ வெள்ளை பானு இருக்காங்கன்னா, வெள்ளை பானு வந்து இருக்கிற ஏரியா வேசார்படி, புரியுதுங்களா? அங்கே இருக்கிற ரவுடி பசங்க ஒரு சிலர்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. அதே போல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திருநங்கைகளை வந்து நல்லா வாய் பேசக்கூடியவங்க, நல்லா ஹைட்டோ வெயிட்டுமாக இருப்பாங்க. ஒருத்தர் அவங்க அடிக்கக்கூட வேண்டாம், பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும், அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. இவங்க தனம், சங்கரி அம்மா இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் பொம்பளை மாதிரி இருப்பாங்க. பார்த்தா அப்படியே குடிஞ்சு தலை நிமிராமல் அப்படி பொம்பளை மாதிரி இருக்கிறது. அதாவது பேச்சு கூட வந்து கெணின பொம்பளை, சாப்பிட்டீங்களா, எப்போ வந்தீங்க, எப்படி அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து ஃபைட் பண்ணவும் முடியாது, எதிர்த்து எதுவும் கேட்கவும் முடியாது. அதாவது இவங்க வந்து இந்த நாயக்கு பட்டத்தை விரும்பி வாங்கியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அதிகாரமாக கேட்கலாம். இவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ அவங்களோட மூத்தவங்களோட பேர் மறைஞ்சிடக்கூடாது, அவங்களோட பரிவாரில் நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க அதில் போயிட்டு அந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டில் வந்து இவங்க நேம் வந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கும் வந்து அதில் அந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற. இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ இந்த கடந்த ஒரு வருஷமாக நமக்கு வந்து இந்த ஜமாத்தான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல தனாமா பேரோ சங்கரி அம்மா பேரோ வந்திருக்கா? இல்லை அவங்க எதுலையாவது பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க முகம் எப்படி இருக்குமாவது பார்த்துருக்கீங்க? இப்போ நான் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்போது நாயக்கு பதவி வாங்கணும் அப்படின்னாலே 20 லட்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முந்தைய பேட்டிகளில் சொல்லியிருந்தீங்க. 10லேருந்து 20 லட்சம். 10லேருந்து 20 லட்சம். இப்போ வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக 2 பேரோட பேரை வந்து போட்டு வச்சிருக்காங்க நாயக் பதவியில் அப்படின்னு. ஒரு 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு பதவியை கணக்கு காட்டுறதுக்காக அப்படி எப்படி மேம் போடுறாங்க? 20 லட்சம் கொடுத்துருந்தாங்கனாக்கா ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் கிடைக்கும். இவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 20 லட்சம் கொடுத்தாங்களா என்னன்றதை விட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் 20னா இவங்க கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க இல்லையா, வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கும் சில மூளைச்சலவைகள்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கோம். அந்த நாயக்குன்றதுக்கு அர்த்தம் என்ன, அதோட மதிப்பு என்ன, இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் சொல்லி அவங்க மூளையை எடுத்து அலசி திருப்பி அவங்க மண்டையிலே வச்சு அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லாத ஆசைகள் கூட வர தோணும். ஆனால் இதுக்கு இவங்க செஞ்ச மூளைச்சலவையில் இவங்க வந்து ஒத்துக்குன்னு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கு ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு கூட பார்க்காம வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த 3.5 வருஷத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா, ஐயோ எதுக்குடா நமக்கு இந்த நாயக்கு தட்டு, நம்ம ஏன் நாயக்காலும் பேசாமல் அந்த 10 லட்சத்தை பேங்க்கில் போட்டாவது நம்ம கடைசி காலத்தை கழிச்சிருக்கலாமேன்ற மாதிரிலாம் இப்போ நிறைய யோசிக்க வச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். அதில் இந்த வெள்ளை பானம் மாதிரியான ஒரு மோசமான ஒரு கேரக்டர் என்னோட லைஃப்பில் நான் பார்த்தது இல்லைம்மா. அப்படி ஒரு கேரக்டர், அவங்க ஹைட்டுக்கோ வெயிட்டுக்கோ, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை, அப்பா அதெல்லாம் வந்துல ஒருத்தர் அடித்தாதான் நமக்கு வலிக்கும். ஆனால் இவங்கள பார்த்தால நம்ம கணத்தில் பளிர்னு அடித்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெரரானவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த அம்மா தனம்மா சங்கரி அம்மாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க.
அவங்க முகத்திலே பாருங்களேன், இவங்க 2 பேருமே வந்துல ஒரு சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க. அதாவது ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டாம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. சாதாரண ஒரு வாயில் புடவை தான், கழுத்துக்கு ஏதோ ஒரு செயின், ஒரு கம்பல், ஒரு அவ்வளோதான். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவ்வளோதான். அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தெரியும் அவங்க முகத்தை பார்க்கும்போது. இவங்க நிம்மதியாக இருக்காங்க, இவங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லை, நிம்மதியாக இருக்காங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? இவங்களோட கட்டுப்பாட்டில் யாரையும் பிடிச்சி வச்சில்ல, யாரையும் எந்த ரூமுக்குள்ளேயும் போட்டு இவங்க அடைக்கலை. எனக்கு டெய்லி இவ்வளோ கொடு, எனக்கு டெய்லி அவ்வளோ கொடு, வாரமானா இவ்வளோ கொடு, மாதமானா இவ்வளோ கொடுன்னு சொல்லி இவங்க யார்கிட்டையுமே கேட்கல. இவங்க கால் கை நல்லா இருந்தால் போதும். காலையில் எந்திரிச்சாங்களா, குளிச்சாங்களா, கடைக்கு போனாங்களா, ஒரு ஒயர் கூட எடுத்து அக்கில் வச்சுக்கிட்டு அவங்க மாட்டுன்னு கடைக்கு போவாங்க. ஈவினிங் வரும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அவங்களோட எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ சம்பாதிக்கிறாங்களோ அதை வச்சு அதில் வந்து அவங்க ஒரு பெரிய சொர்க்கத்தையே பார்க்குறாங்க. வரக்கூடிய காசில் அவங்க சமைச்சு சாப்பிட்றது, ட்ரெஸ் எடுக்குது, அதுக்குள்ளேயே அவங்க வாழ்த்துனால இவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்த ஜமாத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க, அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அவங்கள வந்து இதுல இருந்து மீட்டு வர்றதுக்கோ, இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களை வச்சு இங்க ஒரு கேம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ ஏதாவது முயற்சி பண்ணி? அதாவது போய் மாட்டியாச்சுமா, எலி தெரிஞ்சேவா போய் அந்த எலிப்புறைக்குள்ள மாட்டோம், தெரியாம எதுக்கோ போயிடுச்சு, மாட்டியாச்சு. திருப்பி எப்படி வெளியே வர முடியும்? பட் இவங்க வருவாங்க, இவங்களாம் இதுலேருந்து வெளியே வருவாங்க. இதுக்கு வந்து நாயக்கு சிஸ்டம் உடையணும், இந்த சிஸ்டத்தை வந்து சென்னையில் இல்லாதபடி ஆக்கணும். ஆனால் தானாகவே இவங்க விடுதலை இல்லையா? புரியுதுங்களா? அதாவது என்னோட ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் என்னென்னா, இந்த 1 வருஷமாக இந்த பிரச்சனைகள் அனைத்துமே போயின்னு இருக்கு. எல்லாருமே பார்க்குறாங்க, அரசாங்கத்துலேயும் பார்த்துருப்பாங்க, சில சோசியல் சர்வீஸில் இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து இதை பிரச்சனையை ஏன் எடுத்து பண்ண மாட்டுறாங்க, இந்த சிஸ்டத்துக்கு ஒரு முடிவு ஏன் கட்டலை அப்படின்றது எனக்கு ஒரு மனசு கஷ்டம். அதே போல் இளந்திருநங்கைகள் நிறைய பேருக்கு தெரியுது நான் பேசுறது எது உண்மை பொய், மந்த்ராமா பேசுறது கரெக்டாக தப்பானது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் வருதுமா, பேசுகிறாங்க. ஐயோ அம்மா இது கரெக்டுமா, நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தோம், எங்களோட குமுறல்களை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்க, நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு தாம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு பயந்து நீங்கள் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்க போகிறீங்க? 1 வருஷம் ஆயிடுச்சேம்மா, வாங்கல வெளியே, என்ன பண்ண போறாங்க? அவங்க வராம இருக்கிறது நல்லது, அவங்களுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்களே அவங்கள சரி வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம்? இல்லம்மா, அதாவது வராம இருக்கிறது நல்லது, அவங்கள அதுக்குள்ளேயே இருக்கணும். ஒருத்தர் வந்தா பிரச்சனை, 1000 பேர்ல என்கிட்ட பேசுறீங்க, 1000 பேரும் ஒத்துமையா வாங்க. நம்ம ஒரு எப்படி சொல்லுது, ஒரு மிகப்பெரிய ஒரு மலைகள் கிட்ட நம்ம மோதிட்டு இருக்கோம். நம்மளும் சும்மா ஒரு கை இப்படி தட்டிட்டு இருந்தா எந்த சத்தமும் வராது. சில கைகள்லாம் ஒன்று சேர்ந்தாதாம எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். எல்லாருமே வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடுவோம். ஆமா, எல்லாரும் வாங்க, நம்ம சேர்ந்து போராடுவோம். உண்மையிலே நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, உண்மையிலே இந்த நான் பட்ட வலி வேதனைகள் அத்தனையும் நீங்க எல்லாம் பட்டிருக்கீங்க, அதெல்லாம் உண்மை அப்படின்னால் துணிஞ்சி வாங்க, பண்ணுவோம், போவோம், எங்கெங்கே போகணும், என்ன பண்ணணும், எல்லாருமே சேர்ந்து போராடுவோம். இப்போ வரைக்கும் அவங்களோட கேள்விகள் என்னவா இருக்குது? மந்த்ரா ஒரு தனி நபர், சரி நீங்கள் ஒரு தனி நபர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக? ஒரு தனிநபர் தாக்குதல் பார்த்துக்கோங்க, மந்த்ரா ஒரு தனிநபர் தான், ஆனால் ஒரு 3000 பேரை தூக்கின்னு போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் அண்டை நிறுத்துகிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தனிநபர் தாக்குதல் தானே, அது கரெக்டா? அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, கிங்கினி மாங்கினி ஒரு சங்கினி ஒன்று பேசியிருந்தாங்க. நான் ஏதோ கையில் இப்படி தட்டிட்டு நாங்கள் இருக்கோம், 42 பேர் இருக்கோம் அப்படி இப்படிலாம் என்னை மிரட்டுறாங்க. அந்த வீடியோ நல்லா பாருங்கள், மிரட்டுறாங்க. இது தனிநபர் தாக்குதல் கிடையாதா? சொல்லுங்க. அவங்க டீம்ல கேட்குறாங்க, நான் யாரையோ தனிநபர் தாக்குதல் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. நீங்க தனிநபர் கிடையாது, 3000 பேர் கொண்ட மிகப்பெரிய படை. மந்த்ரா தான் தனிநபர் தாக்குதல். நான் இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இருக்க இளம் திருநங்கைகள் அனைவருமே பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு சொல்கிறேன். இதை பாருங்க. அதாவது நீங்கள்லாம் அந்த ஜமாத் விட்டு வெளியே மந்த்ரா கிட்ட தான் வரணும்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
அவங்க மனசில் தைரியத்தோடு வெளியே வாங்க, தனிச்சையாக நில்லுங்க, எல்லாருமே வந்து சேருவோம், நம்ம எல்லாருமே இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். நீங்கள் என்கிட்ட வரணும்லாம் அவசியம் கிடையாது, இருங்க. அதாவது இவங்க சொல்லி என்ன மிரட்டியிருக்காங்கன்னா, ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டா நீங்கள் வந்து யாசகம் கேட்க முடியாது, பாலியல் தொழில் பண்ண முடியாது, பொழப்பு சென்னையில் பிழைக்க முடியாது அப்படிலாம் மிரட்டும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது? நம்ம இவங்களை விட்டு போனால் நம்மளுக்கு பொழப்பு போயிடும், நம்ம எப்படி பிழைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தினால தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே பயப்படாதீங்க, யாரோட பொழப்பையும் யாரும் பறிச்சிட முடியாது, சரிங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் கடை இருக்கோ நம்ம அங்கே அராஜகம் பண்ணாமல், அமக்கலம் பண்ணாமல், அசிங்கப்படுத்தாமல், இம்மாந்தெரி அதாவது நேர்மையாக கை தட்டி நீட்டினோம். நம்ம நீட்டுற கைக்கு 10 ரூபாயில் நல்லா ஒரு 5 ரூபானா தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அப்படி போயிடலாம். நான் வந்து யாரோட பொழப்புக்கும் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதை சொன்னேன். நீங்கள் போகிற இடமெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்காமல் நேர்மையாக போங்க. கண்டிப்பாக நம்மளை வந்து தமிழக மக்கள் வந்து தாண்டி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. இப்போ பாருங்கள், படித்த திருநங்கைகள் அனைவருமே வந்து படிப்பு சம்மந்தமான வேலைக்கு அப்படியே அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றி இப்போ நல்லா ஜென்யூனாக போயிட்டாங்க. படிக்காத திருநங்கைகள் என்ன பண்ணும்? அவங்க யாசகம் கேட்டு தானே ஆகணும், பாலியல் தொழில் போய் தானே ஆகணும். இது 2 தான் திருநங்கைன்னு எடுத்திங்கன்னா, இது 2 தான் வந்து பொழப்பு. அப்படி இருக்கும்போது அந்த பொழப்பை வந்து இவங்க கட் பண்ணுறாங்கன்ற போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா? அந்த பயம் வேண்டாம். யாரையெல்லாம் ஒன்றும் பண்ண 3000 பேர் கமிஷன் ஆஃபீஸாண்ட வந்து எனக்கு தனிநபர் தாக்குதல் கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ண வாழலையா? நான் இல்லையா? நல்லா தானே இருக்கேன், சந்தோஷமாக தானே இருக்கேன். அந்த தைரியம் எல்லாருக்குமே இருக்கணும். யாரையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நமக்குள்ளே இருக்கிற தைரியத்தில் நம்ம எல்லாத்தையுமே வென்று வரலாம். கண்டிப்பாக வந்து இளம் திருநங்கைகள் மட்டும் சொல்லலை, சில மூத்த திருநங்கைகளையும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஜமாத் சிஸ்டத்தில் வந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. பாதித்தவங்க அத்தனை பேருக்குமே மிக கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய விடுதலை நமக்கு எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதுக்குண்டான ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு, வரும் சீக்கிரமாக. அது வந்து வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே இதுலேருந்து வெளியே வருவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்ம சென்னை கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. அது இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வெளியே வந்துடும். நம்ம எல்லாம் எங்கெங்கெல்லாம் அடிமையாக இருந்தோமோ அங்கேருந்துலாம் நம்ம விடை பெற்று வெளியே வருவோம். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். நன்றி. நன்றி.